இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு தடவை இவர் வண்டி இல்லாம நின்னுகிட்டு இருந்தாரு. நான் தான் பைக் டாக்ஸில கூட்டிட்டு போய் விட்டேன். அப்போ ரெண்டு பேத்துக்குள்ள நெருக்கமாயிடுச்சு. போதுமா? நெருக்கம் அதிகமாச்சா? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தானே தெரியும். புடி. அப்புறம் என்ன, 2-3 தடவை அங்கங்க மீட் பண்ணோம். அப்படியே அது லவ் ஆயிடுச்சு. அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு. ஏய், அவ முழு கதையும் சொல்ல வெக்கப்படுறா, விடுங்களேன். இந்த வயதுல சிக்க வைக்கலான்னு பார்த்தா எதையோ சொல்லி எஸ்கேப் ஆகுறாளே. இப்படி ஒரு கேம் நீங்க ரெடி பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்குள்ள இவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நீங்க எங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க. இது எங்களுக்கும் புதுசா இருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். விட மாட்டேன், உன்னை நிச்சயமா விட மாட்டேன். இன்னைக்கு உன் வாயாலேயே உங்க 2 பேருக்குள்ள காதலும் இல்ல கத்திரிக்காயும் இல்ல, இதெல்லாம் நாடகம்னு சொல்ல வைக்கிறேன். ஏய், அப்படிலாம் பண்ணிராத. என் அப்பாவோட சந்தோஷத்துக்காக தான் நானும் அவரும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். மத்தபடி எங்க 2 பேருக்குள்ள ஒண்ணும் கிடையாது. ஓ, உங்க அப்பாக்காக தான் இதெல்லாம் பண்றீங்களா? சரி சரி, அப்படின்னா இந்த விஷயத்த முதல்ல அந்த ஆள் முன்னாடி போட்டு உடைக்கிறேன். ஓ, அப்படியா? இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் என் அப்பாவோட சந்தோஷத்துக்காகவும் இந்த வீட்டோட நிம்மதிக்காகவும் என்ன வேணாலும் செய்வேன். அதை கெடுக்க நினைச்சேன்னு வெய்ய விடவே மாட்டேன். உன்னால என்ன முடியுமோ அதை செஞ்சு காட்டு, பாத்துக்கலாம். பாத்துடலாம். ஆனா நான் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கேன்னு நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நானும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உன் ஆசை தானே, உன்னால முடிஞ்ச செஞ்சு காட்டு, பாத்துருவோம். நீயா நானா? நம்ம பாரம்பரிய முறைப்படி பொண்ணும் மாப்பிளையும் ஒரே இலையில எதிரெதிரில் உட்காந்து சாப்பிடணும். இதான் நம்ம ஐதீகம். அப்பதான் ஆயுசுக்கும் இவங்க பந்தம் நிலைக்கும். மாப்பிள்ள உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ள. வந்து உட்காருமா. என்ன எங்களுக்கு மட்டும் வைக்கிறீங்க? எல்லாரும் உட்காருங்க, சேர்ந்து சாப்பிடலாம். மாப்பிள்ள, இன்னைக்கு மறு வீட்டு விருந்து உங்களுக்கு தான். இப்ப நீங்க 2 பேரும் முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். இதுல இது வேற. ஏமா, இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படத்தானே நீ இங்க வந்திருக்க. அப்ப சாப்பிடுறத வீடியோ எடுத்துக்கலாமே. நல்லா சாப்பிடுங்க மாப்பிள்ள. என்ன அதுக்குள்ளே மாப்பிளையும் பொண்ணு தனித்தனியா சாப்பிடுறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடுங்க. தொர மாப்பிள்ள, இந்தாங்க இன்னொன்னு வைக்கிற சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்க. போதும் போதும். கூச்சப்படாம சாப்பிடுங்க. போதும். என்ன வேணுமோ கேட்டு அள்ளி சாப்பிடுங்க. இது நம்ம வீடு. சாப்பாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ள? அருமையா இருக்கு. நம்ம செல்வியும் அங்கம்மாவும் சேர்ந்து பண்ண கை பக்குவம்.
அதான் இவ்வளோ நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. நீ வீடியோ எடுமா. ஆ, ஒரு போட்டோ தானே கேக்குறாங்க. நீங்க 2 பேரும் நல்லா ஒண்ணா நின்னு ஒரே ஒரு போட்டோ. அதுக்கு வேண்டான்னு சொன்னா எப்படி மாமா? என்ன நானே பேசிட்டு இருக்கேன்? குழந்தைங்களா வேணும்ல போட்டோ? கேளுங்க கேளுங்க கேளுங்க. இந்த பாரு, இந்த பசங்க ஆசைப்படுறாங்கல்ல, போட்டோ தானம்மா, எடுத்துக்க. சரின்னு சொல்லு. பாட்டியே சொல்லிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஏய், ஒரு ஃபோட்டோ தானே, எடுத்துக்கலாம். என்ன இப்போ? சரின்னு சொல்லு, அப்புறமா எல்லாம் பார்த்துக்கலாம். வாங்க மாமா. தள்ளிக்கோங்க, கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க எல்லாரும். ம், அண்ணே, நான் உங்களை போட்டோ எடுக்கிறேன். சரி எடுங்க. ம், நல்ல ரொமான்டிக்கா போஸ் கொடுங்க பாப்போம். ஐய, என்ன மாமா இது? நாங்க என்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா எடுக்கிறோம்? கப்பல் போட்டோ இல்ல. அதனால நல்ல ரொமான்டிக்கா ஒன்னா சேர்ந்து நின்னு கட்டி பிடிச்சு போஸ் கொடுங்க பாப்போம். ஐயோ, உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியே நல்லா இல்லையே. 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரியே தெரியலையே. ரொமான்டிக்கா போஸ் கொடுங்க. ஓஹோ, நீ இப்படி பிளான் பண்றியா? ரைட்டு, பாப்போம். ஏங்க கை எடுத்து போடுங்க. எடு. அங்க பாருங்க. இப்ப எடு.